அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னென்னா, என்ன டாக்டர் HbA1c டெஸ்ட் இனிமேல் பயனளிக்காதா? 3 மாத சராசரி சர்க்கரை அளவு அப்படின்னு பார்க்கக்கூடிய இந்த HbA1c இனிமேல் சர்க்கரை உள்ளவங்களுக்கு சரியான முடிவுகளை கொடுக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒரு டிவி விவாத நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்குரிய சந்தேகங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. முதல்ல இதுக்குரிய காரணம் என்ன, ஏன் இந்த விவாதம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சமீபத்திய ஒரு ஆய்வறிக்கை லான்செட் அப்படிங்கிற ஒரு இதழில் பிரசுரமாயிருக்கு பிப்ரவரி மாதம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியர்களுக்கு இந்த HbA1c ரிசல்ட்ஸ் சில பேர்த்துக்கு தவறான ரிசல்ட்ஸ் வரலாம். அதை நம்பி அவங்களுக்கு சர்க்கரை இல்லை, குறைவாக இருக்குன்னு சொல்லி சர்க்கரை இல்லைனோ, இல்லை சர்க்கரை இருக்கவங்க நல்ல கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சரியாக கவனிக்காமல் விடுறதுனால பாதிப்புகள் ஏற்படுது. அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கை தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. சரி, முதல்ல இந்த HbA1cனா என்னன்னு தெரியாத பார்த்துட்ருக்கவங்க சில பேர்த்துக்கு அதை பற்றின ஒரு சின்ன விளக்கம். பொதுவாக நம்ம ரத்த சர்க்கரை அளவு அப்படிங்கிறது 24 மணி நேரம் மாறக்கூடியது. அப்படி மாறக்கூடிய ரத்த சர்க்கரை அளவை நம்ம ஒரு அளவீடில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, உலகம் பூரா இருக்கிற கோல்டு ஸ்டாண்டர்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த HbA1c மெஷர்மெண்ட் தான். இந்த HbA1c அப்படிங்கிறது நம்ம ரத்த சிவப்பணுக்களில் இருக்க ஹீமோக்ளோபினில் கிளைகோசிலேஷன் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் நடக்கும். இந்த கிளைகோசிலேஷன் எவ்வளோ தூரம் நம்ம சர்க்கரை ஏறி இறங்குதோ அந்த அளவுக்கு நடக்கும். ஏன் இது 3 மாத சராசரி அப்படின்னா, ஒரு ரத்த சிவப்பணுக்களோட வாழ்நாள் அப்படிங்கிறது 90லேருந்து 120 நாட்கள். ஸோ இந்த 90லேருந்து 120 நாட்களுக்குள்ளே ஒரு சுழற்சி வர்றதுனால அவங்க எல்லா செல்ஸும் மாறி புது செல்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த 3 மாதத்தில் எவ்வளவு நம்ம சர்க்கரை அளவு இருந்ததுன்னா அந்த அளவீட்டில் நம்மளால் சொல்ல முடியும். இதுதான் HbA1c. சரி, ஏன் இந்தியர்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு? அடுத்த கேள்வி. பொதுவாக இந்த ஆய்வில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர்த்தோட HbA1c எடுத்துகிட்டு அவங்களுக்கு பாதிப்புகள் வந்தது, மற்ற சுகர் டெஸ்ட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. அதில் கண்டுபிடிச்ச சில விஷயங்கள், ஏன் இது சில பேர்த்துக்கு தவறாக வருது அப்படின்னா, மிக முக்கியமான முதல் காரணம், இது ஹீமோக்ளோபினில் மெஷர் பண்ணுறதுனால ஹீமோக்ளோபின் அளவு குறைவாக இருக்கும். இரத்த சோகை உள்ளவர்களுக்கு இது குறைவாக காட்டலாம். அடுத்து ரெண்டாவது, ஹீமோக்ளோபினோபத்தின்னு சொல்லக்கூடிய இரத்த சிவப்பணுக்குள்ளே ஏற்படுற வியாதிகள், உதாரணத்துக்கு தலசீமியா, சிக்கிள் செல் டிசீஸ், இதெல்லாம் இரத்த சிவப்பணுக்களோட வடிவங்கள் மாறுறதுனால வர ஜெனட்டிக் டிஸார்டர். இதுலேயும் இவங்களுக்கு இது சரியான முடிவுகளை தராமல் இருக்கலாம். மூணாவது G6PD டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம், சரிங்களா? குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் டீஹைட்ரஜனேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் சுரப்பில் குறைபாடு நிறைய பேர்த்துக்கு இருக்கலாம். நிறைய குழந்தைங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரலாம். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு இந்த HbA1c சரியான முடிவுகளை காட்டாமல் இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு இருக்க வியாதிகள்னால வருது. அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஸ்டிங் மெத்தடாலஜி. பொதுவாக HbA1c உலகம் ஃபுல்லாக கோல்டு ஸ்டாண்டர்ட் மெத்தட்னு சொல்லுவோம். அதுதான் ஸ்டாண்டர்டாக எல்லா நாடுகள்லையும் சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு பரிசோதனை பண்ணுறாங்க. ஆனால் நிறைய லேபுகளில் அது பல மெத்தடில் மாறி மாறி பண்ணுறாங்க. ஆனால் எந்த மெத்தட் சரியான மெத்தட் அப்படின்னா HPLC, ஹை பெர்ஃபார்மன்ஸ் லிக்விட் குரோமட்டோகிராஃபின்னு சொல்லுவோம். இந்த மெத்தடில் HbA1c பண்ணு தான் சரியான துல்லியமான நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, இல்லை கம்மியான சாம்பிள்ஸ் ரன் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. அப்படிங்கிற காரணத்தினால அதுவும் சரியான ரிசல்ட்ஸை கொடுக்காமல் இருக்குது. ஸோ இந்த 4 காரணங்கள் தான் பொதுவாக அவங்க சொல்கிறது. ஸோ எதுக்காக இதை சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே பண்ணுறது தவறுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி தவறுகள் வரலாம். சர்க்கரை நம்ம செக் பண்ணும்போது அதிகமாக இருக்கலாம், ஆனால் HbA1c குறைவாக இருக்கிறத வச்சு நீங்கள் குறைவாக இருக்குதுன்னு எடுத்துக்கக்கூடாது. அப்போ அவங்கெல்லாம் என்ன செய்யணும்? அவங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் சுகரை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணணும். இது நிறைய பேர்த்துக்கு நான் சொல்கிற ஒரு அட்வைஸ். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி லேபில் போய் ஹோம் கலெக்ஷனில் டெஸ்ட்டு கொடுக்குறாங்க. அவங்க HbA1c ரிப்போர்ட் கொடுத்து, டாக்டர் எனக்கு HbA1c உள்ள இருக்க டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் வைத்தியம் பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சாத்தியம் கிடையாது. நிச்சயமாக HbA1c இருந்தால் கூட உங்களோட வெறும் வயிற்று சர்க்கரையும் சாப்பிட்ட பிற்பாடு இருக்க சர்க்கரையோட அளவீடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வச்சு நம்ம கெஸ் பண்ண முடியும். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா OGTTன்னு சொல்லுவோம். பொதுவாக சர்க்கரை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு HbA1c நார்மலாக இருக்குது, ஆனால் அவங்களுக்கு அறிகுறிகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் OGTTன்னு சொல்லுவோம், ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். 75 கிராம் குளுக்கோஸை கொடுத்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் செக் பண்ணுவோம், வெறும் வயிற்றில் செக் பண்ணுவோம். ஸோ இந்த மாறுதலை வச்சு
அவங்களுக்கு இருக்கா இல்லையா, இல்லை வந்து பார்டர் லைனில் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஹெச்பிஏஒன்சி நார்மலாக இருந்து ப்ராப்ளம் இருந்தால் ஓஜிடிடி பண்ணலாம், பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் டெஸ்ட் எடுக்கலாம். அதே போல் சர்க்கரை உள்ளவர்களுக்கு எனக்கு ஹெச்பிஏஒன்சி கண்ட்ரோலில் இருக்குது ஆனால் பாதிப்புகள் வர மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க எப்படி அதை மானிட்டர் பண்ணணும்னா அதுக்கு ஆல்டர்னேட் அடுத்த வழி என்னென்னா செல்ஃப் மானிட்டரிங்னு சொல்கிறோம், சுய ரத்த பரிசோதனை. இந்த குளுக்கோமீட்டர், ஸ்டாண்டர்டான குளுக்கோமீட்டர்ஸ் வச்சு நம்மளோட ரத்த சர்க்கரை அளவை அடிக்கடி நம்ம மெஷர் பண்ணுறது பயனளிக்கும். ஏன்னா அதெல்லாம் ஆவரேஜ் அவுட் பண்ணி பார்க்கும்பொழுது என்ன சராசரி கிடைக்குதோ அதை வச்சு நம்ம ஹெச்பிஏஒன்சி இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். இதுலேயும் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது, இல்லை அடிக்கடி ஏற்ற இறக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் சாத்தியப்படுதோ அவங்களுக்கு கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் யூஸ் பண்ணலாம். தொடர் சர்க்கரை பரிசோதனை கருவி, இது வந்து சிஜிஎம்எஸ் கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் சொல்லுவோம், இல்லை ஃப்ளாஷ் குளுக்கோஸ் மானிட்டரிங் சொல்லுவோம். கையில் ஒரு சின்ன பேட்ச் மாதிரி ஒட்டி 24 மணி நேரம் உங்கள் சர்க்கரையை மெஷர் பண்ணும். ஒரு பேட்ச் வந்து 15 நாளைக்கு அது வந்து ஒர்க் பண்ணும். பட் அது காஸ்ட் வந்து ஒரு 5,000லேருந்து 5,500, 5,000லேருந்து 5,500 வரைக்கும் வரும் ஒரு பேட்சோடது. ஸோ யாருக்கு சாத்தியப்படுதோ யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தேவைப்படும் போது அந்த பரிசோதனை மூலமாகவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்மளால் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா லேபுகளில் என்ன மெத்தடாலஜியில் பண்ணுறங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபுல்லி ஆட்டோமேட்டட் லேபாக ஹெச்பிஎல்சி மெத்தடில் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நமக்கு சந்தேகம் இருந்ததுன்னா வேறு லேபில் அந்த மெத்தடாலஜியில் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஸோ நிச்சயமாக இன்றைய தேதி வரைக்கும் சர்க்கரை நோய் பரிசோதனைகளில் ஹெச்பிஏஒன்சி தான் தலையாய பரிசோதனை. இந்த ஆய்வறிக்கை நம்ம வந்து தப்பான ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கூடாது. அப்படின்னா நான் ஹெச்பிஏஒன்சி பண்ணால் வேஸ்ட் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துருக்கூடாது. நிச்சயமாக ஹெச்பிஏஒன்சி எல்லாத்துக்கும் வரணும். யாருக்கு வந்து ஹெச்பிஏஒன்சியில் சந்தேகம் இருக்கும், 3 மாத சராசரி சர்க்கரை அளவீடில் சந்தேகமாக இருக்கும், அவங்க இந்த மாதிரி செல்ஃப் மானிட்டரிங் சுய பரிசோதனையோ இல்லை கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங்கோ பண்ணி அவங்க சர்க்கரை அளவை சரியாக இருக்கான்னு முடிவு பண்ணிக்கலாம். நிச்சயமாக குழப்பம் ஏற்பட்ட பலருக்கும் இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு ஆரோக்கிய விழிப்புணர்வு பதிவோடு அடுத்த வாரம் சந்திப்போம். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.